தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கு நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பு அமைச்சர்களுடன் தொலைபேசியூடாக கலந்துரையாடல். யாழ்ப்பாணத்தில் இன்று 36 நிலையங்களில் பெட்ரோல் விநியோகம். இலங்கையை அண்மித்த கடலில் ஈரான் கப்பலை மூழ்கடித்தோம், அமெரிக்கா அறிவிப்பு. அரசு சேவையில் இணைய வாய்ப்பு. 15,839 வெற்றிடங்களை நிரப்ப அனுமதி. இந்திய மீனவர்கள் உதவி செய்தும் கரை திரும்பாத யாழ்ப்பாண மீனவர்கள். அமெரிக்கா மூழ்கடித்த ஈரானிய கப்பலில் இருந்து 87 உடலங்கள் மீட்பு. குவைத் கடற்பரப்பில் எண்ணெய் தாங்கி கப்பல் அருகே பாரிய வெடிப்பு. சைப்ரஸ் மீதான ட்ரோன் தாக்குதல் ஈரானில் இருந்து ஏவப்படவில்லை. மத்துகமவில் துப்பாக்கி சூட்டு சம்பவம். ஈரான் மீதான தாக்குதல்களுக்கு ஐநா கடும் கண்டனம். ட்ரம்பை கட்டுப்படுத்தும் பிரேரணை அமெரிக்க செனட் சபையில் தோல்வி. எரிபொருள் விநியோகத்திற்கு QR நடைமுறைப்படுத்துங்கள். வடக்கு மாகாண அதிபர் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். மத்திய கிழக்கின் பல நாடுகளில் வெளிவிவகார அமைச்சர்களுடன் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹெரித் தொலைபேசியூடாக கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். இதன்படி கட்டார், லெபனான், ஜோர்தான் மற்றும் குவைத் ஆகிய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களுடன் அவர் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது அந்த பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலினால் அந்தந்த நாடுகள் எதிர்நோக்கியுள்ள நிலைமைகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் அதற்காக தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் அனுதாபத்தையும் தெரிவித்திருந்தார். மேலும் அந்த நாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துமாறு அமைச்சர் இதன்போது வேண்டுகோள் விடுத்துள்ளார். அந்த நாடுகளிலிருந்து இலங்கைக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜித ஹேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். அவசர காலங்களில் கோரப்படும் மனிதாபிமான உதவிகளை வழங்க இலங்கை தயக்கமின்றி முன் வரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் இன்று மேற்கொள்ளப்படவுள்ள எரிபொருள் விநியோகம் குறித்த உத்தியோகபூர்வ தகவல்களை யாழ் மாவட்ட செயலகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி யாழ் மாவட்டத்தில் உள்ள இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு சொந்தமான 36 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் பெட்ரோலும் 19 நிலையங்களில் மண்ணெண்ணெயும் விநியோகிக்கப்படவுள்ளன. இன்று பெட்ரோல் விநியோகம் செய்ய இடம்பெறவுள்ள 36 நிலையங்களில் சில முக்கிய இடங்கள் வருமாறு: பரமேஸ்வரா சந்தி, மர்தனாமடம், பண்டத்தெரிப்பு பலநோக்கு கூட்டுறவு சங்கம், கல்வியங்காடு, சாவகச்சேரி பலநோக்கு கூட்டுறவு சங்கம், மெல்லாகம் பலநோக்கு கூட்டுறவு சங்கம், யாழ்ப்பாணம் பலநோக்கு கூட்டுறவு சங்கம், தெல்லைப்பள்ளி பலநோக்கு கூட்டுறவு சங்கம் பெட்ரோல் விநியோகம் இடம்பெறவுள்ளது. மீனவர்கள் மற்றும் பொதுமக்களின் தேவை கருதி மாவட்டத்தின் தெரிவு செய்யப்பட்ட 19 எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நாளை மண்ணெண்ணெய் விநியோகமும் இடம்பெறவுள்ளது. மத்திய கிழக்கு போர் சூழலால் எரிபொருள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படலாம் என்ற அச்சத்தில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலையில் மாவட்ட செயலகத்தின் இந்த முறையான அறிவிப்பு மக்களுக்கு நிம்மதியை அளித்துள்ளது. பொதுமக்கள் வரிசைகளில் காத்திருக்கும் போது அமைதியை பேணுமாறும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். இந்தியாவில் நடைபெற்ற கடற்படை பயிற்சியில் பங்கேற்று திரும்பிக் கொண்டிருந்த ஈரான் எஸ்டெனா என்ற போர்க்கப்பல் இலங்கை கடற்பரப்பிற்கு அருகே அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் ஏவப்பட்ட ஏவுகணை தாக்குதலில் மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் குறைந்தது இதுவரை 87 பேரது உடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இந்தியாவின் மிலன் 2026 சர்வதேச கடற்படை பயிற்சி கப்பலில் பங்கேற்றுவிட்டு ஈரான் திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் சர்வதேச கடற்படை பயிற்சியில் ஐரின் டெனா மாலுமிகள் அணிவகுத்து சென்ற காணொளி தற்போது வைரலாகி வருகின்றது. இந்த போர்க்கப்பல் சர்வதேச கடல் பகுதியில் வைத்து ட்ரோபிடோ ஏவுகணை மூலம் தகர்க்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டர் ஹெட்செட் இந்த தாக்குதலை உறுதிப்படுத்தியுள்ளார். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை ஊரணி பகுதியிலிருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று காணாமல் போன 2 மீனவர்களை இந்திய மீனவர்கள் பாதுகாப்பாக இலங்கை கடல் எல்லைக்குள் விட்டு சென்ற காணொளி வெளியாகியுள்ள போதிலும் இலங்கை கடற்படையினரால் அவர்கள் இதுவரை மீட்கப்படவில்லை என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை ஊரணி பகுதியிலிருந்து சிறிய படகில் மீன்பிடிக்க சென்ற 2 மீனவர்கள் இயந்திர கோளாறு அல்லது சீரற்ற காலநிலை காரணமாக திசை மாறி நடுக்கடலில் தத்தளித்துள்ளனர்.
6 நாட்களாக நடுக்கடலில் தவித்த இந்த மீனவர்களை அப்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இந்திய மீனவர்கள் அவதானித்துள்ளனர். உடனடியாக செயற்பட்ட இந்திய மீனவர்கள் நடுக்கடலில் தவித்த ஈழத்து மீனவர்களுக்கு தேவையான உணவு மற்றும் குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்கி மனிதாபிமானத்துடன் உதவியுள்ளனர். அத்துடன் அவர்களின் படகினை பாதுகாப்பாக இழுத்து வந்து இலங்கை கடல் எல்லை பகுதிக்குள் விட்டு சென்றுள்ளனர். இந்த நிகழ்வையும் இந்திய மீனவர்கள் காணொலியாக பதிவு செய்து உறவினர்களுக்கும் ஊடகங்களுக்கும் அனுப்பியுள்ளனர். இந்த இந்திய மீனவர்களால் உணவு வழங்கி எல்லைக்குள் விடப்பட்ட காணொலி ஆதாரங்கள் வெளியாகியுள்ள நிலையிலும் சம்பவம் நடைபெற்று 6 நாட்கள் கடந்து இலங்கை கடற்படையினரால் குறித்த 2 மீனவர்களையும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதும் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடற்படையினரின் தேடுதல் நடவடிக்கைகள் திருப்தி அளிக்கவில்லை எனவும் கிடைக்கப்பெற்றுள்ள காணொலி ஆதாரத்தின் அடிப்படையிலாவது கடற்படையினர் தமது தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தி காணாமல் போன மீனவர்களை விரைவாக மீட்டுத் தர வேண்டும் என மீனவர்களின் குடும்பத்தினர் மற்றும் சக மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை இந்த சம்பவம் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பாராளுமன்றத்தில் கடற்றொழில் அமைச்சரிடம் நேற்று கோரிக்கையையும் முன்வைத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. குவைத் கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்றின் அருகே பாரிய வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதுடன் இதன் காரணமாக எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. குவைத்தின் முபாரக் அல் ஹபீர் பகுதியிலிருந்து தென்கிழக்காக 30 கடல் மைல் தொலைவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த எண்ணெய் கசிவு காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் எனவும் வெடிப்பு சம்பவத்துடன் எந்தவித தீ விபத்துகளும் பதிவாகவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் குறித்த கப்பலின் பணியாளர்கள் பாதுகாப்பாக உள்ளதாக அந்த அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. சைப்ரஸின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள பிரித்தானிய ராணுவ தளம் மீது தாக்குதல் நடத்திய ஆளில்லா விமானம் ஈரானில் இருந்து ஏவப்படவில்லை என அந்த நாட்டு பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. பிரித்தானியா பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன. இருப்பினும் குறித்த ட்ரோன் யாரால் ஏவப்பட்டது என்பது குறித்த தகவல்களை பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சு இதுவரை வெளியிடவில்லை. கடந்த 2ஆம் திகதி செகாட் வகையைச் சேர்ந்த ஆளில்லா விமானம் ஒன்று ஆக்ரோட் பகுதியில் அமைந்துள்ள பிரித்தானிய ராணுவ தளத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த சம்பவத்தினால் சொத்துக்களுக்கு சிறிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளதாக சைப்ரஸ் ஜனாதிபதி நிக்கோஸ் கிறிஸ்டோவிலோ தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்த போர் சூழலில் சைப்ரஸ் எந்தவொரு ராணுவ நடவடிக்கையிலும் பங்காளியாக இருக்க விரும்பவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த தாக்குதலை தொடர்ந்து பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆக்ரோடிக் தளத்தில் தங்கியுள்ள ராணுவத்தினரை பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வான்வழி அச்சுறுத்தல்களிலிருந்து படைத்தளத்தை பாதுகாப்பதற்காக ராயல் கடற்படையில் வயலட் கேட் ஹெலிகாப்டர் வரும் நாட்களில் சைப்ரஸிற்கு வருகை தரும் எனவும் சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மத்துகம பிரதேசத்தில் உள்ள வீடொன்றை இலக்கு வைத்து துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்பதுடன் குறித்த வீட்டுக்கு மாத்திரம் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மத்துகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போர் நிலைமைக்கு மத்தியில் ஈரானில் இடம்பெறும் மனித உரிமை மீறல்கள் குறித்து விசாரணை செய்யும் ஐக்கிய நாடுகள் சபையின் சுயாதீன விசாரணை குழு அந்த நாட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்களை வன்மையாக கண்டித்துள்ளது. ஈரானுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் சுயாதீன சர்வதேச உண்மையை கண்டறியும் குழு வெளியிட்டுள்ள அறிக்கையொன்றில் இந்த தாக்குதல்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்திற்கு முரணானது என தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல்கள் எந்தவொரு நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு அல்லது அரசியல் சுதந்திரத்திற்கு எதிராக பலத்தை பயன்படுத்துவதை தடை செய்யும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனத்திற்கு முரணானவை என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டங்களை மதித்து செயற்படுவது அனைத்து தரப்பினரும் பொறுப்பு என இந்த விசாரணை குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரானுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மேற்கொள்ளும் ராணுவ நடவடிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக அந்த நாட்டு செனட் சபையில் முன்வைக்கப்பட்ட பிரேரணை தோல்வியடைந்துள்ளது. குறித்த பிரேரணைக்கு எதிராக 52 வாக்குகளும் ஆதரவாக 47 வாக்குகளும் கிடைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
எரிபொருள் விநியோகத்திற்கு கியூஆர் நடைமுறையை மீண்டும் அமல்படுத்துமாறு வடக்கு மாகாண அதிபர் சங்கம் ஜனாதிபதிக்கு யாழ் மாவட்ட அரசு அதிபர் ஊடாக கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளனர். அந்த கடிதத்தில் தற்போது எமது பகுதிகளில் எரிபொருள் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. நீண்ட வரிசைகள் மற்றும் ஒழுங்கின்மை ஆகிய பொதுமக்களுக்கு அரசு ஊழியர்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. எரிபொருள் பெறுவதற்கு 3 அல்லது 4 மணித்தியாலங்கள் வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களது கடமைகளை சிறப்பாக நிறைவேற்ற எரிபொருள் அவசியமாக உள்ளது. எனவே எரிபொருள் விநியோகத்தை சீரமைத்து தேவைக்கேற்ப நியாயமான முறையில் பகிர்ந்தளிக்க கியூஆர் குறியீட்டு நடைமுறையை மீண்டும் நடைமுறைப்படுத்துமாறு கோருகின்றோம் என இந்த கோரிக்கையை கருணையுடன் பரிசீலித்து தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு பணிவுடன் வேண்டுகின்றோம் என அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.